வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? என் பையனோட புதுநன்மை ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணியிருந்தேன். என் பையனை வாழ்த்துனேன். என்னோட அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பையனோட ஃபங்க்ஷனுக்கு காலையிலேயே கிட்டத்தட்ட 3 மணிக்கு எல்லோரும் எழுந்திரிச்சிட்டோங்க. எழுந்திரிச்சு காலையில் வரவங்களுக்கு டிஃபன் வேணும்னு சொல்லி டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சமைக்கிறதுக்கு ஆள் விட்டு மதியானத்துக்கு காளான் பிரியாணி, சிக்கன் கிரேவி, கேசரி இது 3மே நாங்கள் ரெடி பண்ணோங்க. ரெடி பண்ணி நல்லபடியாக காலையில் தம்பி 8:15 சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த ஃபங்க்ஷனில் என்னுடைய ரொம்ப அதிகமான சொந்தங்களை கூப்பிடாமல் ஓரளவு ரொம்ப நம்ம நெருங்கிய சொந்தங்களை மட்டுமே நான் அழைச்சிக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் ரொம்பங்களை தாண்டி இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வந்திருக்கேன். அதனால நெருங்கிய சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டேன். அடுத்த தடவை ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே அழைப்பு விடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. எல்லாத்தையும் கூப்பிடலான்னு ஒரு ஆசை தான். இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது முடியாது அப்படிங்கிறதுனால நெருங்கிய சொந்தங்களை மட்டும் அழைச்சிக்கிட்டேன். எல்லாருமே எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. உண்மையிலே அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்காரோட அப்பாயி, அதாவது எங்கள் அத்தையுடைய அம்மா, ஒரு 1.5 வருஷமாகவே நாங்கள் வீடெல்லாம் விற்றுட்டு வந்ததுலேருந்தே எங்கள் கூட பேசலை, ஒரு கோவத்திலேயே இருந்தாங்க. தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே சொந்தங்களோடு ஒரு நல்லபடியாக ஒரு ஃபங்க்ஷனை முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஒரு காரியங்க. எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட ஒரு குடும்பத்தை மட்டும் நாங்கள் அழைச்சிக்கிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. சண்டைகள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் கலந்தது தாங்க குடும்பம். குடும்பமாக இல்லாமல் தனியாக இருந்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம்தான். இந்த மாதிரி எப்பயுமே ஒன்றா இருக்குங்கிறத விட இந்த மாதிரி விசேஷ டைமில் நம்மளுடைய குடும்பங்களாக இணைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய உறவுகளும் வலுப்பெறுங்க. இதில் கடைசியாக என்ன ஒரு டெஸ்ட்டுன்னு கேளுங்க. என்னோடய பையன் ஃபங்க்ஷனெல்லாம் முடிஞ்சிடுச்சு, மொய் பணம்லாம் என்னையாச்சு. லாஸ்ட்டாக நான் புதுநன்மை எடுத்ததுனால தானே உனக்கு இந்த பணம் வந்தது, அதனால் என்னுடைய பங்கு அதிலேருந்து வெட்டுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட என்கிட்ட காசு கூட்டுறீன்னு எதுக்கும் கேட்டதில்லை. அவன் நான் எடுக்கலைன்னா உனக்கு இவ்வளோ காசு வருமா, நான் தானே புதுநன்மை ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன், அதனால் என்னோட பங்கு எனக்கு தனியாக கொடுத்துருன்னு கேட்குறான். இப்பயே இப்படி பண்ணுறான்களே, இவன் வளர்ந்து நம்மளை பார்ப்பானுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் நம்மளுடைய கணவர் மட்டும்தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.